சரி, அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாளிலும் கூட நம்ம கர்த்தருடைய செய்திக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். நாம் எடுத்தவர்கள் நாம் வாசிப்போம். எரேமியா 29வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை நாம் என்ன செய்வோம், எடுத்து நாம் வாசிக்கலாம். ஒரு 2 வசனத்தை இன்றைக்கு மையமாய் வைத்து இந்த நாளிலும் கூட உங்களிடத்தில் கர்த்தருடைய செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள நான் விருப்பப்படுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தம்பி அதை போடுப்பா. ஆதியாகமம் 49வது அதிகாரத்தில் 25வது வசனம். ஓகே, அந்த வசனத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு நான் ஆசீர்வாதமாய் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அது ஒரு நீண்ட ஒரு வசனம், ஆனாலும் கூட அதை சுருக்கமாக்கி உங்களுக்கு நாம் நினைவில் வைத்து கொள்ளும்படியாகவும் நாம் தொடர்ந்து அந்த விஷயத்தை நேரடியாய் புரிந்து கொள்ளும்படியாகவும் உங்களுக்கு இந்த முழு வசனத்தை சுருக்கமாக்கி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுங்க, இந்த வாக்குத்தத்த வசனத்தை என்ன செய்யுங்க, நீங்கள் பாருங்க. ஒவ்வொரு நாளும் வாய் விட்டு அதை என்ன செய்யுங்க, படிங்க. ஒவ்வொரு நாளும் அதை அறிக்கை செய்யுங்க, அதை விசுவாசிங்க. அதில் இருக்கிற அந்த நன்மையை நீங்கள் அறிக்கை செய்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்குறீங்க, அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, விசுவாசித்த அந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்கிறீங்க. இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் அறிக்கை செய்யாத பட்சத்தில், அதை வாசித்து உங்களோட வாயில் அறிக்கை செய்யாத பட்சத்தில் அந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாய் என்ன செய்வதில்லை, மாறுவதில்லை. அந்த வார்த்தையை ஜீவனாக என்ன செய்யாது, மாறாது. ஆகினால் அந்த அடிப்படையில் இந்த 2024வது ஆண்டு கர்த்தர் உங்கள் யாவருக்கும், நம் யாவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்த வசனம் என்பது, அவர் உனக்கு துணையாக இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உரிய ஆசீர்வாதங்களினாலே உன்னை ஆசீர்வதிப்பார். இதில் ஒரு 3 காரியங்களை உங்களிடத்தில் பேசினேன். ஒன்று என்னன்னா, இந்த வருஷம் முழுவதும், இந்த 365 நாட்கள் முழுவதும் ஒரு நாளாவது, ஒரு மணி நேரமாவது, ஒரு நிமிஷமாவது, ஒரு வினாடியாவது கர்த்தர் நம்மை விட்டு பிரியாமல் நம்முடைய துணையா என்ன செய்ய போகிறார், வரப்போகிறார். சொல்லுங்களேன். இரண்டாவதாக, இது அவராலே உண்டாயிற்று, சர்வ வல்லவராலே உண்டாயிற்று. எதெல்லாம் அவராலே நடக்கிறதோ, எதெல்லாம் அவராலே செய்யப்படுகிறதோ அதை நாம் கிருபை என்று சொல்லுகிறோம். ஆக இந்த வருஷம் நம்மை கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே, தம்முடைய தயவினாலே நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஒரு வருஷமாய் இருக்க போகிறது. மூன்றாவதாக, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்குரிய ஆசீர்வாதங்கள், சொல்லுங்க பார்க்கலாம். உனக்குரிய ஆசீர்வாதங்கள், உனக்குரிய ஆசீர்வாதங்கள். அப்ப நமக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்ப ஆமோஸுக்கு 2024 என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ, அதுக்கு வேறு விதமாய்த்தான் என்ன நடக்கும் அப்படின்னா, இவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருப்பாரு. அதே போல விக்டர் சரணுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருப்பாரு. அதே போல அட்மினுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருப்பாரு. அதே போல வினோத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. உனக்குரிய ஆசீர்வாதங்களினாலே, உரிய ஆசீர்வாதங்களினாலே உன்னை ஆசீர்வதிப்பார். அங்கு சொல்லப்பட்டிருக்கிற 4 காரியத்தை நம்ம பார்த்தோம். ஒன்று, வானத்துக்குரிய ஆசீர்வாதங்கள். இரண்டாவது, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். மூன்றாவது, ஸ்தனத்துக்குரிய ஆசீர்வாதங்கள். நான்காவது, கற்பத்தின் ஆசீர்வாதங்கள். இது 4ஐயும் உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டேன். இது உங்களோட மைண்டில் அப்போது என்ன செய்யணும், நிற்கணும். 3 காரியங்கள். அந்த 3 காரியங்களை கடைசியில் 4 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காகவே என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கேட்டு வாங்கக்கூடாது, நான் கேட்கக்கூடாது, நீங்களே சொல்லணும். கர்த்தர் என்ன செய்ய போகிறார், நம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். ரொம்ப சோர்வாக சொல்கிறீங்க. ஐயோ, நமக்கு எனக்காக வச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி என்ன செய்யுது,
இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அவருடைய துணை இந்த வருஷம் இருக்க போகிறது. அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உரிய ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதிப்பார். வானத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிப்பார். ஸ்தனத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால் உன்னை ஆசீர்வதிப்பார். கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு பெரிய கரத்தட்டை கொடுக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது வாசிங்க அந்த வசனத்தை. எரேமியா 29:11 எடுத்தவங்க வாசிங்க, பண்ணு வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் ஏதுவான நினைவுகளே. Dear brothers and sisters, அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்தரித்துக் கொள்ளுகிற வேளையிலே அதே நேரத்தில் கர்த்தர் நமக்கு இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. நீங்க எதிர்பார்த்திருக்கிற ஒரு முடிவு, what you expecting this year, இந்த வருஷத்துல நீங்க என்ன காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதிர்பார்ப்பு ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமான ஒன்று. நீங்க எதிர்பார்ப்பு இல்லாம எதையுமே ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. Without you expecting anything, you can't receive anything from the God. எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எதிர்பார்ப்பு இல்லாம எதையும் அடையவும் முடியாது. எதிர்பார்ப்பு இல்லாம உன் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. ஆகையினால நாம எதிர்பார்ப்புள்ள ஒரு ஜனங்களாய் காணப்பட வேண்டும். ஐயா, இன்னைக்கு சபைக்கு வரும்போது நாம என்ன எதிர்பார்த்து சபைக்கு வந்தோம்? ஒரு கேள்வி. ஏன் சபைக்கு நம்ம வந்தோம்? இன்னொரு கேள்வி. சபைக்கு வந்தோமே, என்ன எதிர்பார்த்து வந்தோம்? The most of the believers and Christian, இந்த சபை கூடுதல் என்பது அவர்களுக்கு ஒரு கலாச்சாரமாய் மாறிவிட்டது. இது ஒரு கல்ச்சர்ஸ். கிறிஸ்தவர்கள்னா சண்டே சர்ச்சுக்கு போகணும். கிறிஸ்தவங்கன்னா சண்டே சர்ச்சுக்கு போய் கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். கிறிஸ்தவங்கன்னா சண்டே சர்ச்சுக்கு போய் காணிக்க கொடுக்கணும். கிறிஸ்தவங்கன்னா சண்டே சர்ச்சுக்கு போய் அவங்களுக்கு என்ன டியூட்டி இருக்குதோ அந்த டியூட்டியை அவங்க செய்யணும். இப்படிதான் கிட்டத்தட்ட அதிகமான ஜனங்கள், சபைக்கு வருகிற ஜனங்கள் சபைக்கு வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். Dear brothers and sisters, நம்முடைய சிந்தையை நம்ம மாத்துவோம். இன்னும் சொல்ல போனா சில சபைக்கு வருவதே ஒரு கசப்பா இருக்குது. ஐயோ, காலையில எந்திரிச்சு சேச்சான். அது இல்லாமல் உலகத்தில் நடக்காத அக்கிரமம் இந்த பிஜே சேர்ச்சில் மட்டும்தாங்க நடக்குதுங்க. என்ன தெரியுமா? எல்லாம் 9 மணிக்கு ஆராதனை வச்சுருக்காங்க, 10 மணிக்கு ஆராதனை வச்சுருக்காங்க. இந்த ஆள் என்னன்னா 8:30 மணிக்கு ஆராதனை வச்சு காலையில் 5 மணிக்கெலாம் எங்களை எந்திரிக்க வைக்கிறாரு. கொஞ்சம் லேட்டாக வைக்கலாமா இல்லையா? ஒரு 9 மணிக்கு வைக்கலாமா இல்லையா? ஒரு 10 மணிக்கு வைக்கலாமா இல்லையா? அப்படி வச்சா நான் கொஞ்சம் நல்ல நேரம், கொஞ்ச நேரம், ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிட்டு நாங்கள் ரிலாக்ஸாக வருவோமா இல்லையா? நீங்க சொல்ல மாட்டீங்க வெளியே.
பாருங்க, உங்க முகத்தை பார்த்தா தெரியுது, சிரிக்கிற சிரிப்புல தெரியுது. நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனை. அகிலா, நான் ஒன்னு சொன்ன நீ நினைக்க கூடாதுமா. ஒன்னும் சொல்லல, நான் வேற ஆளு ஒன்னு நினைக்க கூடாதுன்னு சொல்றேன்னா இல்லையா? நீ அப்படி சொன்னேன்னு சொல்லி நினைக்க கூடாது. நான் பொதுவா சொல்றேன். இப்படி நான் யாருக்கெல்லாம் சொல்லலன்னு நினைக்கிறேன் சொன்னனோ அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். சிலருக்கெல்லாம் என்னன்னா, கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சா நல்லா இருக்குமே, இன்னும் அது காலையில் 8:30 மணிக்கெல்லாம் வச்சுட்டாங்களே அப்படின்ற ஒரு கசப்பு, ஒரு 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 விதமான ஆதங்கம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், நம்ம சபைக்கு வரும் பொழுது நிறைய பேருக்கு இந்த சண்டே சர்வீஸே சிலருக்கு வந்து என்னன்னா ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்குது. அதில் ஒரு கூட்டம் ஜனங்கள் ஆண்டோடைய சமூகத்துக்கு வருவதை ரெகுலர் ஆக்கி கொண்டுட்டாங்க. ஒரு சில கூட்ட ஜனங்கள் என்னன்னா ஆண்டோடைய சமூகத்தில் வருவதை ஒவ்வொரு நாளும் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வர்றாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க போய் ஜெபத்துக்கு உட்காரும் போதே உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணுங்க. எல்லாம் இங்க இருக்கீங்களா? நீங்க பைபிளை எடுத்து நீங்க நான் வாசிக்க போறேன் அப்படின்னா அந்த இடத்துல உட்கார்ந்ததுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். என் ஆண்டவரை, நீங்க இன்னைக்கு என் கூட பேசாம நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த பைபிளை நான் க்ளோஸ் பண்ண மாட்டேன், மூடி வைக்க மாட்டேன். ஒரு ஜெபத்துல உட்காரும் போதே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். ஆண்டவரை, இன்னைக்கு நீங்க என் கூட என்ன செய்யணும், இடைப்படணும். சபை கூடி வரும் பொழுது நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். மற்றவர்களை போல நாம் எல்லாரை போல இருந்து விடாமல் நாம வேறு விதமாய் சிந்திக்கிற தேவனுடைய பிள்ளைகள், வேறு விதமாய் யோசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள். ஆக தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போதே ஒரு எதிர்பார்ப்போடு கூட போகணும். எல்லாம் இருக்கீங்களா? எதிர்பார்ப்பு இல்லாத பட்சத்தில் ஒண்ணுமே நடக்காது. எதிர்பார்ப்பு இல்லாம எதுவும் கிடைக்காது. எதிர்பார்ப்பு இல்லாம எதுவும் சாத்தியமாகாது. எதிர்பார்த்தவர்கள் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வார்கள். இப்ப ஒரு கூட்டம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல 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 இல்ல, the many people say no. பாருங்க, நம்ம எதிர்பார்க்காம வாழ பழகிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எப்படிங்க? நாம எதையுமே எதிர்பார்க்காம வாழ பழகிக்கணும். எல்லாம் கவனிங்க. எதிர்பாராம ஏன் வாழணும் அப்படின்னா, அவங்க சொல்றாங்க எதிர்பாராம நீங்க வாழணும். காரணம் என்னன்னா, நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் உங்களுக்கு வரும். எப்படிங்க? எதிர்பார்த்தா என்ன வரும்? ஏமாற்றம் வரும். அப்ப எதிர்பார்ப்பினாலே ஒரு ஏமாற்றம் வரும். அந்த எதிர்பார்ப்பினால ஏமாற்றம் வர்றதுனால நீங்க சோர்ந்து போயிருவீங்க. உங்களுடைய உள்ளம் மடிவாயிரும். உங்களுடைய உள்ளம் மனமடிவுக்குள்ள என்ன செய்யணும் போயிடும். உங்க உள்ளத்துல நீங்க கஷ்டமாயிருவீங்க. அதனால என்ன செய்யணும், நாம வந்து எதிர்பார்ப்பே இல்லாம என்ன செய்யணும், வாழ நம்ம பழகி கொள்ள வேண்டும். எதுக்கு வீணா ஏமாற்றம் அடையணும்? எதுக்கு வீணா ஒரு மன அழுத்தத்துக்குள்ள போகணும்? எதுக்கு வீணா ஒரு மன உளைச்சலுக்குள்ள போகணும்? எதுக்கு வீணா நம்முடைய வாழ்க்கையை ஒரு முடிவுக்கு நேராய் கொண்டு போகணும்? இப்போ பாருங்க, நல்ல கவனிங்க. இந்த எதிர்பார்த்து ஒன்று கிடைக்காம போயிட்டு அதெல்லாம் வருதா இல்லையா? வருதா இல்லையா? எதிர்பார்த்து ஒன்று கிடைக்காம போனா என்ன செய்யுது? வருது. நமக்கு பயங்கரமான ஒரு ஏமாற்றம், பயங்கரமான ஒரு அழுத்தம், சரிங்களா? பயங்கரமான ஒரு தாக்கம். ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கல. சிலர்லாம் எதிர்பார்த்து கிடைக்கலன்னா பைத்தியமே ஆயிடுவாங்க, சரிங்களா? எதிர்பார்த்து கிடைக்கலன்னா மரணத்துக்கு நேராய் கூட என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. உண்மையா இல்லையா? எதிர்பார்த்து கிடைக்கலன்னா ஒரு வாலிப சகோதரன் ஒரு வாலிப பிள்ளை காதலிக்கிறான். ரொம்ப உயிருக்கு உயிராக காதலிக்கிறான். அவன் ரொம்ப எதிர்பார்க்கிறான், அந்த பிள்ளைய தான் திருமணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. நடக்கல. என்ன செய்யறான்? ஏதோ ஒன்று பண்ணிக்கிறான். ஒரு பயங்கர ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்தினால அவனுடைய உள்ளம் பயங்கரமான ஒரு தாக்கத்துக்குள்ள போகுது. அப்புறம் தாடியெல்லாம் வளர்த்து, சரிங்களா, தாடியெல்லாம் வளர்த்து சோகமாகி, அப்புறம் ஒரு பெரிய
அவர் சன்னியாசியாக என்ன செய்ய போயிடுறார். சிலர்லாம் எதிர்பார்த்து கிடைக்காத வாலிப பிள்ளைகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. உண்மையா இல்லையா? தற்கொலை பண்ணியிருக்காங்களா இல்லையா? ஆமாம், சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சிலர்லாம் நாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழணுங்க. காரணம் என்னென்னா, எதிர்பார்ப்பு இல்லாமல் எப்படி வாழணுமா, அந்த ஃப்ளோ இருக்குல்ல, இந்த விங்ஸ் ஃப்ளோ, இந்த ஃப்ளோவிங் விங்ஸ், அப்படியே காற்று வீசுகிற அந்த திசையிலே அப்படியே போக வேண்டிதான். வந்தால் வரட்டும், வரலன்னா கிடைச்சா கிடைக்கட்டும், வந்தால். புரியுதுங்களா? இப்படி வாழ்கின்ற ஒரு அனுபவங்கள் சிலர் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, வேதம் என்ன சொல்லுதுன்னா, நாம் எதிர்பார்க்காம எதையும் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கணும். அப்போ எதிர்பார்ப்பு இருக்கும்போது சில வேளையில் ஏமாற்றங்கள் வரும். இல்லைங்க, இருக்கீங்களா? வராதுன்னு சொல்லலை, ஏமாற்றங்கள் வரும். சில வேளை என்ன நடக்கும், அந்த ஏமாற்றத்து நிமித்தம் மன அழுத்தங்களும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த மன அழுத்தங்கள் வரும் பொழுது மன உளைச்சலுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், லிசன், இங்கதான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது. நாம உலகத்தார் அல்ல. ஒன்று நாம் எதிர்பார்த்து நமக்கு கிடைக்காமல் போகும்போது, ஒன்றை தேவனிடத்தில் எதிர்பார்த்து நமக்கு கிடைக்காமல் போகும்போது, நாம் உலகத்தாரை போல செயல்படுகிறவர்கள், சிந்திக்கிறவர்கள் அல்ல. காரணம், நமக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் உண்டு. நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. அவருடைய ரத்தம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அவருடைய நாமம் நமக்கு ஒரு பலத்த துருகமாய் இருக்கிறபடினாலே நாம் வேறு விதமாய் சிந்திக்கணும். ஏமாற்றங்கள் அப்படி வரும்போது நம்ம எப்படி சிந்திக்கணும் தெரியுமா? நாட் திஸ் டைம். என்னதுங்க, நீங்க எதிர்பார்த்தீங்க, கிடைக்கல, என்ன சொல்லணும்? எப்படி சிந்திக்கணும்? எப்படி சிந்திக்கணும்? எல்லாம் இங்கே இருக்கீங்களா? ரொம்ப முக்கியமான விஷயங்க. நீங்கள் இயேசுவை அறியாதவங்களாக இருந்தால் வேற மாதிரி சிந்திப்பீங்க. ஆனால் நீங்கள் இயேசுவை அறிஞ்ச தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால், நான் போய் எதிர்பார்த்த அந்த காரியம் நடக்கலைன்னா நான் என்ன சிந்திப்பேன்னா, நாட் திஸ் டைம், இப்பொழுது இந்த நேரத்தில் இல்லை. எல்லாம் இங்கே இருக்கீங்களா? நாம் எதிர்பார்த்த ஒரு நபரிடத்திலிருந்து ஒரு நடக்காவிட்டால், இந்த நபரிடத்திலிருந்து எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்க, அது கிடைக்காவிட்டால் நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கணும்? நாட் ஃப்ரம் யூ, உங்ககிட்ட இருந்து அல்ல. எத்தனை முறை நம்ம எதிர்பார்த்துருக்கிறோம் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில் யாராவது உதவி செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரை விசுவாசித்தோம், ஒரு நபர்கிட்ட போய் கேட்குறோம், அந்த நபர் உடனே சொல்கிறாரு நோ. இப்போ நான் உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்த ஜெபம், என் உள்ளத்தை அவரிடத்தில் ஊற்றின அந்த அனுபவங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்த அந்த விசுவாசம், அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் நான் யார் இவர்கிட்ட போய் கேட்டால் நிச்சயமாய் நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து போய் கேட்டேன் தெரியுங்களா, அங்கே நடக்கலை. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? என்னடா இது, உண்மையா இல்லையா? எல்லாம் அங்கே இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன விசுவாசியாக இருந்தால் என்ன நினைக்கணும்? இட்ஸ் நாட் ஃப்ரம் யூ. எப்படி நல்லா யோசிக்கணும்? இல்லை 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 இல்லை, ஐ கம் டு த ராங் பர்சன். நான் என்ன வந்திருக்கிறேன்? தவறான ஒரு நபர்கிட்ட கேட்டுட்டேன். எல்லாம் அங்கே இருக்கீங்களா? நான் தவறான ஒரு நபர்கிட்ட கேட்டுட்டேங்க. இப்படி தான் தேவனுடைய பிள்ளைகள் அதை என்ன செய்யணும்? எடுக்கணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? என் ஆண்டவர் என்ன செய்வார்னா, நீ போன அந்த நபர்கிட்ட இல்லை, நீ போகாத ஒரு நபரிடத்திலேயோ அல்லது இவர் கொடுக்க மாட்டார், இவர்கிட்ட இருக்காது நீ நினைத்த பாருங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு நீ கேட்ட எதிர்பார்த்த காரியத்தை வேறொரு மூலமாய் நம்முடைய கரங்களில் கர்த்தர் கொடுக்கும்படியா செய்வார். எத்தனை பேர் இருக்கீங்க விசுவாசிக்கிறவங்க? நல்லா 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 கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்லா 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 மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. இது அனுபவத்தில் நடக்கிற பல முறை நடந்த உண்மைங்க.
நாம ஒருத்தர்கிட்ட எதிர்பார்த்து போயிருப்போம், அதுக்காக நாம கர்த்தருடைய பிள்ளையினால ஜெபித்திருப்போம், ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி நிறைய விஷயங்கள் இவங்க தான் அந்த விஷயத்துல உதவி செய்ய முடியும்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அங்கிருந்து வந்திருக்காது, கர்த்தர் வேறு இடத்துல இருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருப்பார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் என்ன நினைக்கணும், கிடைக்கல அப்படின்னா, இவருடைய கிடைக்கலன்னா அவரை கெட்டவரா பார்க்காதீங்க, அவரை வில்லனா பார்க்காதீங்க. இல்ல அவர்கிட்ட இருந்தே அவரு கொடுக்கலனா கூட அவரை பத்தி குறை சொல்லாதீங்க. ஹலோ புரியுதா என்ன சொல்றேன்னு? இருந்து கூட கொடுக்கலனா என்ன செய்யாதீங்க, குறை சொல்லாதீங்க. நான் நிறைய அனுபவத்துல போயிட்டேன். ஏன்னா என் தேவன் நாம எங்கிருந்து எதிர்பார்க்கிறோமோ அங்க இல்லாம வேற இடத்துல இருந்து என்ன செய்வார், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இதை நம்ம விசுவாசிக்கணும். அப்படியே அவர்கிட்ட கொடுக்கலன்னா நம்ம என்ன நினைக்கணும், இட்ஸ் நாட் ஃப்ரம் யூ, உங்ககிட்ட இருந்து அல்ல. எல்லாம் இங்க இருக்கீங்களா? நான் சொல்ற அந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குதா? உங்ககிட்ட இருந்து இல்லை. அடுத்தது என்ன நினைக்கிறோம், ஒருவேளை நமக்கு எதிர்பார்த்து கிடைக்காவிட்டால் நாம் என்ன நினைக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் ஸ்டில் இன் ப்ராசஸ். ஹலோ, என்னது, இன்னும் நாம எதிர்பார்த்த காரியம் ப்ராசஸ்ல இருக்குது, இன்னும் என்னது பரிசீலனைக்குள்ள என்ன செய்து இருக்கிறது. அப்படின்னா இன்னும் கர்த்தர் என்ன செய்றார், அதை பரிசீலனை வைத்திருக்கிறார். இப்ப நீங்க ஏன் ஏமாற்றம் நமக்கு வருது தெரியுங்களா? நீங்க இப்படி மாத்தி யோசிச்சிட்டீங்கன்னா நல்ல கவனிங்க, உங்களுக்கு ஏமாற்றம் என்ற ஒரு எண்ணம் இங்க வருமா? வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் நீங்க என்ன சொல்லிட்டீங்க, ஸ்டில் இன் a process. நீங்க எப்படி பிலீவ் பண்றீங்க, ஸ்டில் இன் process. ஆனா நான் எதிர்பார்த்தது கிடைக்கும், நிச்சயமாய் வரப்போகிறது. அப்ப கர்த்தர் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்ன செய்கிறார், அதைக்கான process, அதுக்கான நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இப்ப பாருங்க, நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க? ஆமா, இது உண்மை. நீங்க கை தூக்கின அந்த விதத்துல உண்மையான ஒரு விஷயங்க. நிறைய பேர் இயேசுடைய வருகை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த காலங்களில் இயேசு வருகை எதிர்பார்க்கல. காரணம் என்னன்னா, நிறைய பேர் நினைக்கிறோம், இப்போதான் நமக்கு வாலிப வயசு, சின்ன வயசு, படிக்கணும், படித்த பிறகு என்ன செய்யணும், காலேஜுக்கு போகணும், காலேஜ் முடிஞ்ச பிறகு என்ன செய்யணும், அப்புறம் ஒரு நல்ல வேலையை தேடணும், அப்புறம் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கணும், கல்யாணம் பண்ணலை, குடும்பம் நடத்தலை, பிள்ளை இல்லை, இதெல்லாம் அதுக்குள்ளே இயேசு வந்துட்டான்னா எப்படியா? அப்போ வாலிப பிள்ளைங்கள அப்புறம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, God is not a fair. What is that? It's not fair. How come? வாலிப பிள்ளைங்க சொல்றாங்க, ஆண்டவரே நியாயமே கிடையாது ஆண்டவரே. அது எப்படி? எங்க அப்பா அம்மாவுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி பிள்ளைங்கெல்லாம் பிறந்து அவங்க குடும்பத்திலாம் பார்த்துட்டாங்க, அப்ப நாங்களும் திருமணம் பண்ண வேணாவா? நீங்க இப்போ வந்துட்டீங்கன்னா எப்படி நாங்க ஆயத்தமா இருது? இட்ஸ் நாட் ஃபேர் இஸ் இட்? சரி விடுங்க, உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியலன்னு தெரியல. ஆண்டவருடைய வருகை எதிர்பார்த்திருக்கிற நம்ம தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கும் ஆண்டவருடைய வருகை இல்லை. எப்போ சொல்லிட்டு போனாரு, கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாள் என்ன செய்ய, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாள் தன்னுடைய சீடர்களுக்கு எல்லாருக்கும் காண்பித்து 40 நாள் பிறகு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு போன இயேசு கிறிஸ்து போறதுக்கு முன்னாடி சொன்னார், நான் என்ன செய்வேன், திரும்ப வருவேன் சொல்லிட்டு போனார் இல்லையா? இப்போ எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு? கிட்டத்தட்ட 2000 வருஷங்கள் ஆகிப்போச்சு இயேசு பரலோகத்துக்கு போய். ஆனால் என்ன செய்யல, நாம் நிறைய பேரை எதிர்பார்த்துருந்தோம். தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்திருக்கிற, ஒருவேளை நீங்க இல்லைன்னா கூட கோடிக்கணக்கில் ஜனங்கள் இயேசுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ என்ன நினைக்கணும், நம்ம இயேசு வரல, அதனால நம்ம ஏமாற்றம் அடைய தேவையில்லை, அதனால நம்ம சோர்ந்து போக தேவையில்லை. என்ன நினைக்கணும், ஆண்டவர் சொன்னார்ல, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிறகு நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படியாய் நான் வந்து உங்களை என்னிடத்துல கூட்டிக் கொண்டு போவேன் அப்படி சொன்னார் இல்லையா? அப்ப நம்ம என்ன நினைக்கணும், இன்னும் ஆண்டவர் என்ன செய்றார், நமக்கான ஸ்தலத்தை அங்கே ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நல்லா 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 நல்லா
இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்துக்காய் கர்த்தர் தாமதித்துக் கொண்டு இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவான், சரிங்களா, எல்லா ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ஏன் ஆண்டவருடைய வருகை தாமதம்? எல்லா ஜாதிக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அடுத்து எல்லாரும் மனம் திரும்பும்படியாய் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நீடிய பொறுமையோடு கூட இருக்கிறார். அதனால தான் அவருடைய தாமதம். இப்படி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு ப்ராசஸில் போகுது, நம்ம எதிர்பார்த்திருக்கிற காரியம் ஒரு ப்ராசஸிங்கில் போயிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த ஏமாற்றம் என்கிற வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடமே கிடையாது. எல்லாம் இங்கே இருக்கீங்களா? இருக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்களேன். இருக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்களேன். இன்னும் கூட நீங்க எப்படி விசுவாசிக்கலாம்? தேவனுடைய பிள்ளைங்க, இஸ் ஆன் த வே. நீங்க எதிர்பார்த்த காரியம் வந்துகிட்டு இருக்குது. இதுங்க ஆன் த வே. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன், எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்களேன். ஆன் த வே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம் வந்து கொண்டிருக்கிறது. Praise the Lord. Hallelujah. It's not happen immediately sometime. It can happen within a weekly. It can happen within a monthly. மாசத்துக்குள்ளாக நடக்கலாம் அல்லது வருஷத்துக்குள்ளாக நடக்கலாம். சில காரியங்கள் சில வருஷங்கள் கூட என்ன செய்யலாம், ஆகலாம். நாம் எதிர்பார்த்திருக்கின்ற அந்த காரியம் இஸ் ஆன் த வே. Dear brothers and sisters, நன்றாய் கவனியுங்கள். இது இஸ் நாட் ஹேப்பன் இஸ் இமிடியேட்லி. சில வேளை அப்படி நடக்க போகிறது இல்லை, நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் கூட கர்த்தர் அதை என்ன செய்கிறார், கொண்டு வரும். அடுத்தது ஒருவேளை நமக்கு கிடைக்கலாம்னா நம்ம என்ன நினைக்கலாம்னா, எப்படி நினைக்கலாம்? கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி நம்ம நினைக்கணும்? இட் இஸ் குட் லெசன். எப்படிங்க? நல்ல ஒரு பாடம். கர்த்தர் எனக்கு ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். எல்லாம் இங்க இருக்கீங்களா? பாருங்க, அந்த ஏமாற்றம் என்பது இல்ல. அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், இங்க இருந்து ரிமூவ் பண்ணிடணும் நம்முடைய மைண்ட்ல இருந்து. எத்தனை பேர் இருக்கீங்க? எனக்காக என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். என் ஆண்டவர் எனக்காக நிறைய காரியங்களை, மேன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார். அவைகள் இன்னும் நான் பெற்றுக்கொள்ளல. நான் எதிர்பார்த்த காரியம் ஒண்ணு நடக்கலன்னா நம்ம என்ன நடக்கணும்? அந்த காலங்களில் ஐ லேர்ன் சம்திங் ஃப்ரம் த காட். நான் ஆண்டவரிடத்துல ஒரு சில காரியத்தை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். நல்லா கவனிங்க. நீங்க போற அனுபவத்துல நிறைய பாடங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுப்பார். நீங்கள் யாரை நம்பி போய் கேட்டீங்களோ, எதிர்பார்த்தீங்களோ, அவரிடத்துல வராத பட்சத்துல ஆண்டவர் ஒரு பாடத்தை சொல்லி கொடுப்பார். நீ அவரை நம்பினாய், நீ அவளை நம்பினாய், நீ உன்னுடைய வேலையை நம்பினாய், உன்னுடைய அந்த ஊழியத்தை, உன்னுடைய அந்த தொழிலை நம்பினாய். ஆனால் நீ என்ன நம்பாம போயிட்ட. சோ யூ ஹேவ் டு ரிப்பீட். அது என்ன செய்யணும்? திரும்ப யூட்டன் பண்ணி அவர்கிட்ட வரணும். எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ ஒரு பாடத்தை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இன்னும் கூட நடக்கல அப்படின்னா நீங்க ஏமாற வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நீங்க என்ன செய்யலாம்னா, இட்ஸ் a lesson அப்படின்னு எடுத்துக்கணும். எப்படி தெரியுங்களா? இந்த பொறுமை என்கின்ற ஒரு பாடத்தை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆமா தானே? நீங்க என்ன செய்றீங்க? உங்களுடைய கனிகள் அங்க என்ன செய்யுது? இப்பதான் வெளிப்பட ஆரம்பிக்குது, வளர ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரம் மரமா இருந்தது, உங்களுடைய கனிகள் என்ன செய்யுது? கனி கொடுக்கிற ஒரு அனுபவங்கள், ஒரு பாடங்களை கற்றுக்கொண்டு இருக்கீங்க. அப்படி என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால ஏமாற்றம் என்பது, நாம நம்முடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தையை ரிமூவ் பண்ணிட்டு நம்முடைய மைண்டை எதிர்பார்ப்பு என்கிற வார்த்தைக்குள்ள அந்த வார்த்தையை என்ன செய்யணும்? செட் பண்ணணும். அந்த எதிர்பார்ப்பு நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்களேன். we must have expecting. நாம தேவனுடைய சமூகத்தில் ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஒரு குறிக்கோள், ஒரு லக்கு இல்லாமல், ஒரு நோக்கம் இல்லாமல்,
ஒரு தரிசனம் இல்லாமல் எப்படி கிறிஸ்தவர்கள் தன்னுடைய ஜீவியத்தை நடத்துவது? நாம எதிர்பார்க்காமே வாழலாம். எதிர்பார்த்தா தானே ஏமாற்றம் வருது. அப்ப எதிர்பார்க்காம வாழலாம். வந்தா வரட்டும், வரலனா நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க கிறிஸ்தவர் கண்டிப்பா தேவனுடைய பிள்ளைகள் எதிர்பார்ப்பு இருக்கணும். நல்ல கவனிங்க, நீங்க குறிக்கோள் இல்லாம, ஒரு லக்கு இல்லாம, ஒரு நோக்கம் இல்லாமல், ஒரு தரிசனம் இல்லாமல் எப்படி போறது? இப்ப 2024 வந்துருச்சுங்க. 23 முடிஞ்சிருச்சு. இந்த 2024 உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும், உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும், உங்களுக்கு ஒரு லக்கு இருக்கணும். எந்த லக்கை நோக்கி நீங்க போறீங்க? இந்த வருஷத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த வருஷத்துல உங்களுடைய லக்கு, உங்களுடைய நோக்கம் என்ன? இந்த வருஷத்துல உங்களுடைய குறிக்கோள் என்ன? இந்த லக்கையும் குறிக்கோளையும் நோக்கத்தையும் தரிசனமாக்கி அந்த தரிசனத்தை உங்களுக்குள்ளே எதிர்பார்ப்பாய் வைக்காத பட்சத்தில் you cannot receive anything from God. Should be as your personal life, should be as a family, should be in your church. ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, அல்லது உங்களுடைய குடும்பத்துக்கான காரியமா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சபைக்கான காரியமா இருந்தாலும் சரி, ஒரு நோக்கம் இல்லாமல், குறிக்கோள் இல்லாமல், அந்த எந்த லக்கை நோக்கி நாம் போகிறோம் என்கிற ஒரு லக்கு இல்லாமல், ஒரு தரிசனம் இல்லாமல், நாம் எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழ்ந்தால், இந்த வருஷம் 24 முடிஞ்ச பிறகு ஒண்ணுமே எங்களுக்கு நடக்கலேன்னு தான் சொல்ல போறோமே தவிர, இந்த வருஷத்துல நான் எதிர்பார்த்த காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறான்னு சொல்ல போறது கிடையாது. பள்ளிக்கூடம் படிக்கின்ற ஒரு மாணவன் ஒரு லக்கை வைக்கிறான். இருக்கணும், ஒரு குறிக்கோள் இருக்கணும். என்னத்துக்கு படிக்க போறோன்னு. அப்பா அவரு ஒரு வீட்டுக்கு ஒரு நபர் போனார். அந்த வீட்டில் ஒரு பள்ளிக்கூடம் முடிஞ்ச ஒரு பையன் வந்தான். அவனை பார்த்து கேட்டார், ஐயா எங்கே போயிட்டு வரீங்க? பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரேங்க. பள்ளிக்கூடத்துக்கு போய் படிப்பேன், படித்து வீட்டுக்கு வந்துடுவேன். அப்புறம் படித்து என்னப்பா செய்வேன்? நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். நல்லா கவனிங்க, படித்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு லக்கும் குறிக்கோளும். நீங்கள் நிறைய மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த குறிக்கோள் எல்லாமே வாழ்ந்துட்டோம். அதனால தான் என்ன செய்யறோம்னா, நம்ம ஒரு எக்ஸாம், அந்த நம்முடைய ஃபைனல் எக்ஸாம் முடித்த பிறகு கூட நிறைய மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பயணிக்க முடியாம தடுமாறி கொண்டு இருக்கிறாங்க. தங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் அற்ப காரியங்களுக்காக என்ன செய்யறாங்க, செலவழித்து ஒரு அச்சீவ், ஒரு காரியத்தை சாதிச்சோம் அப்படின்னு இல்லாம போயிட்டு இருக்குது. ஐயா, அந்த இடத்துல நீங்க தோத்து போகிறது போல இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்க எதிர்பாருங்க. நடக்கலையா என்ன செய்யுங்க, தொடர்ந்து என்ன செய்யுங்க, நான் சொன்ன இந்த காரியங்கள், எஸ் என் ஆண்டவர் இன்னொரு திட்டம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்க. இந்த காரியத்தை எதிர்பார்த்த நடக்கல, காத்தர் எனக்கு வேறு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காருன்னு சொல்லுங்க. ஏமாந்துடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஒரு முறை ஃபெயில் பண்ணீங்களா பிரச்சனை கிடையாது. என்ன செய்யுங்க, the God have one more plan. ஆண்டவர் இன்னொரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. டைம், இந்த காரியம் சக்சஸ் ஆலையா பிரச்சனை இல்லை, என் ஆண்டவர் இன்னொரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. இதுல நான் தோற்றுது என்று சொல்லி நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் ஆண்டவர் இன்னொரு பிளானை வச்சிருக்கிறாரு. அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க நினைச்சீங்கன்னா என்ன நடக்கும்னா, நீங்க அந்த வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க. நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை நோக்கி போயிட்டே இருப்பீங்க. என்ன காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அந்த காரியம் முடிவிலே நிறைவேறுவதை உங்களுடைய கண்களினாலே நீங்க பார்ப்பீங்க. விசுவாசிக்கிற மட்டும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க.
நாம் சில விஷயத்தை எதிர்பார்க்கும் போது சில சம்பவங்கள் நமக்கு நடக்கிறது உண்மைதான். ஏன்னா சில வேளை காலங்கள் தாமதமாகும். இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நல்லா கவனிங்க. நம்ம எல்லாரும் இந்த ஹாலுக்கு உள்ளே வரோம். இந்த ஹாலுக்கு உள்ளே வர்றதுக்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு முன்பாகவே என்ன செய்கிறாருன்னா, ஒருத்தர் வந்து நாம் வர்றதுக்கு முன்பாக ஒரு அரை மணி நேரமோ இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்பாக என்ன செய்கிறாருன்னா, இந்த ஏர் கண்டிஷனை ஆன் பண்ணுறாரு. ஆனால் அவர் உள்ளே வரும்போது எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? இந்த இடம் எப்படி இருந்திருக்கும்? பயங்கர சூடாக இருந்திருக்கும், வார்மாக இருந்திருக்கும். சரிங்களா? இப்போ அந்த ஆன் பண்ணின பிறகு உடனே 100% கூல் ஆகலை, அப்படி தானே? இது என்ன செய்யுது? ஆன் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, நாம் எதை எதிர்பார்த்தோமோ, நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? இந்த இடம் கூலாக இருக்கணும், நாங்கள் உட்கார்றதுக்கு வசதியாக இருக்கணும். அந்த எதிர்பார்த்த காரியம் எப்போ நடக்குது? கொஞ்ச நேரம் சென்று தான் நடக்குது. எல்லாம் இங்கே இருக்கீங்களா? எல்லாம் இங்கே இருக்கீங்களா? இருக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இருக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒரு விதையை கொண்டு போய் போடுறீங்க, நிலத்தில் போடுறீங்க. என்ன? ஒரு மாமரம் வளரணும், நான் என் வீட்டு முன்னுக்கு என்ன செய்யணும்? மரத்தை நடணும். இந்த விதையை நீங்கள் போட்டுட்டு நாளைக்கு வந்து பார்க்குறீங்க, ஒன்றும் நடக்கலை. 2 நாள் சென்று பார்க்குறீங்க, ஒன்றும் நடக்கலை. 1 வாரம் சென்ற பிறகு ஏதோ என்னன்னா ஒரு சின்ன ஒரு முளை என்ன செய்யுது? வெளியே வருது. நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க? இப்போ உடனே நடக்குதா? அதுக்கு பிறகு என்ன நடக்குது? அது வளர ஆரம்பிக்குது. அப்புறம் என்ன செய்யறீங்க? நீங்கள் அது கொஞ்சம் வளர்ந்ததுமே எடுத்து அது பக்குவமான ஒரு நிலத்தில் என்ன செய்கிறீங்க? நடுறீங்க. நட்ட பிறகு அப்பவும் உங்களை நீங்கள் எதிர்பார்த்த கனி கொடுக்கல. இட் வில் டேக் டைம், பிகாஸ் த காட் இஸ் அ ப்ராசஸ். அது ஒரு ப்ராசஸிங்கில் போயிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம எல்லாருக்குமே ஒரு சோர்வுகள் வருவது உண்மைதான். சரி, வாசிக்கலாம். நீதிமொழி 13:12 வாசிங்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? நீதிமொழி 13:12. Proverbs chapter 13 verse 12. நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். நீங்கள் விரும்பின அந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில வரும் பொழுதுதான் எப்படி இருக்கும்? ஒரு ஜீவ விருட்சம் போல என்ன செய்யும்? இருக்கும். நெடுங்காலமா என்ன செய்கிறோம்? காத்திருக்கிறோம். அந்த காத்திருப்பு என்ன செய்யும்னா, நம்முடைய இருதயத்தை இளைக்க செய்யும். ஒரு விதமான ஒரு சோர்வு, இளைத்து போக செய்யும். என்னையா நடக்கவே இல்லையே, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் நடக்கவே இல்லையே. ஆனா இந்த கிடைச்சதுமே என்ன நடக்கும்னா, ஒரு ஜீவ விருட்சமா என்ன செய்யும்? மாறும். Praise the Lord. Hallelujah. எல்லாம் இங்க இருக்கீங்களா? எல்லாம் இங்க இருக்கீங்களா? பாருங்க, கீதா மேரி, ஜான் ரிச்சர்ட் நம்ம சபையில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் அவங்க ஒரு பேபிக்கா வேண்டி திருமணத்தின் போது பண்ணின ஜெபம் கிட்டத்தட்ட 20 வருஷம் டைம் எடுச்சு. am I right? நான் கரெக்டாக சொல்கிறேன்னா 20 years. ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை பெற்றுக்கொள்வதற்கு 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷத்தில் இஸ்மவேல் பிறந்தான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை பிறக்கிறதுக்கு 25 வருஷம் ஆச்சு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. ஜான் ரிச்சர்ட், கீதா மேரி அவங்களுக்குன்னு ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கு 20 வருஷ காலங்கள் ஆச்சு. ஆனால் அவங்க
எவ்வளவு கஷ்டத்தில் கடந்து போயிருப்பாங்க. ரொம்ப இல்லைங்க, 20 வருஷத்தை விடுவோமே, ஒரு வருஷம் திருமணமாகி பிள்ளை இல்லைன்னா அப்புறம் நம்ம எங்கே போனாலும் என்ன கேட்பான், என்ன வயிற்றில் எதுவும் புழு பூச்சியும் கிடையாதா? புழு பூச்சிலாம் இருக்குது, நான் இன்னும் என்ன சொல்ல பூச்சி மருந்து சாப்பிடலை. எப்படி இந்த புழுவும் பூச்சியும் அப்படின்னா எத்தனை பேருக்கு தெரியும்? புழு பூச்சி ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ இல்லையான்னு அர்த்தம் தான், புழுவுக்கும் பூச்சிக்கும். ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளை எதுவுமே இல்லையா? அப்புறம் எங்கே போனாலும் இந்த கேள்வி, என்ன கல்யாணம் பண்ணி அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க? அது நேரடியாக கேட்கலையாம். எப்படி நேரடியாக கேட்கலையாம், என் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லாததை என்ன கல்யாணம் பண்ணி 2 பேரும் ரொம்ப ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும். சரிங்களா? நாம் நம்முடைய பிள்ளைக்கு எவ்வளவு வருத்தப்படுறோமோ எதிர்பார்க்குறோமோ காட்டில் இவன் ரொம்ப வருத்தப்படுவாங்க. யாருங்க? அவங்க தான் ரொம்ப வருத்தப்படுவாங்க, நம்ம குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. இந்த வருத்தப்படுறது மட்டும் இல்லைங்க, இதில் ஃபோன் பண்ணி வேற கேட்பான். இந்த ஃபோன் பண்ணி கேட்குறது மட்டும் இல்லை, அவனு சும்மா போயிட்டு ஒரு 10 பேர்கிட்ட பேசிடுறான், என்ன இந்த பிள்ளை. அப்புறம் அவன் சொந்தக்காரெல்லாம் கூடி கூடி என்ன வச்சுப்பாங்க, நல்லா கும்மி அடிக்கிறது. ஒரு 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 திருமணமான ஒரு பிள்ளைய ஒரு நல்ல நோக்கத்தோடு கூட பார்க்கறது ரொம்ப குறைவு. இப்போ நம்ம மனசு என்ன செய்யும்? சோர்ந்து போயிடுங்க. நம்ம என்னடா அப்பா வீட்டுக்கு போனால் அம்மா வீட்டுக்கு போனால் இதை கேட்குறாங்க, எங்கிட்ட சொந்தத்துக்காரங்க போனால் அதை கேட்குறாங்க, அங்கே போனால் அதை கேட்குறாங்க. அப்புறம் அதுவும் எல்லாம் போக இந்த சபையிலும் ஒரு சில இந்த இந்த என்னது வில்லத்தனமான சிலவர்லாம் என்ன செய்வாங்க இருப்பாங்க. என்னாச்சு? நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு கஷ்டமாக இருக்கும், எவ்வளவு வேதனைக்குள்ளே கடந்து போவாங்க. ஆனால் அந்த கணவன் மனைவியும் எதிர்பார்த்திருக்கிற காரியம் என்ன செய்யும்? நிச்சயமாய் வரும். ஐ வாண்ட் டு டெல் யூ as a prophetical, ஒரு தீர்க்க தரிசனமாய் சொல்றேன். அவங்க எதிர்பார்த்திருக்கிற காரியம் வரும். கால நேரத்தில் ஏற்ற வேளையில கர்த்தர் அதை செய்வார். ஒருவேளை கர்த்தர் தாமதிக்கிறார் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ஏற்ற வேளையிலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கிறார். ஆகையினால தான் நம்ம சோர்ந்து போன நேரங்களிலும் கூட நம்ம எப்படி யோசிக்கணும்? எப்படி யோசிக்கணும் தெரியுமா? இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷமா, இந்த வருஷமும் இல்லை, தேவன் ஏற்ற வேளையில வைத்திருக்கிறார். நான் எதிர்பார்த்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமா எனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அது போகட்டுங்க, இந்த திருமணமாகாத பிள்ளைங்க வீட்டில் இருந்தா ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என்னன்னா அந்த 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 பிள்ளைகளையும் அதே போல் அந்த பெற்றோருடைய அந்த அந்த கஷ்டம் தெரியுங்களா? நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க, நான் ஒவ்வொரு முறையும் ஜெப கூட்டங்களில் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். பிகாஸ் ஐ ஃபீல் தட், பிகாஸ் அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். நாம் சும்மா இருந்தாலும் ஒரு 10 பேர் நம்மளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, என்ன நல்ல விஷயம் நடக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்குள்ளே நடக்காவிட்டால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வேறு விதமாக செய்வோம். நாம் ஏமாற்றப்படுகிற ஜனங்கள் அல்ல, ஏமாற்றத்தை அக்செப்ட் பண்ணுகிற ஜனங்கள் அல்ல. தேவன் இன்னொரு காரியத்தை என் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார், இன்னொரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்கச் செய்யும். வேண்டினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல் என்ன செய்யும்? இருக்கும். இட்ஸ் நாட் ஹேப்பன் இமிடியட்லி. என்னுடைய ஆரம்ப ஊழியத்தை நான் இன்னும் மறக்கவே முடியாது. ஏன்னா என்ன செய்வேன்னா, ரொம்ப கஷ்டமான ஒரு ஊழியம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த காலங்களில் நான் செய்கிற ஊழியங்கள்
ஏதோ கர்த்தர் அந்த வயதுக்கு ஏற்ற பிரகாரமாய் என்னுடைய பாடுகளுக்கு ஏற்ற பிரகாரமாய் சில இலைப்பாறுதலின் போல கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அது வில் ஹேப்பன். ஒரு மனுஷன் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க முடியாது. நீங்க விவசாயம் பண்ணுவதற்கு, விளைச்சலை காண்பதற்கு நீங்க இறங்கி ஃபீல்ட் ஒர்க் செய்வீங்க. செஞ்ச பிறகு என்ன நடக்கும்னா, உங்களுக்கு ஒரு அந்த அறுவடையை அறுத்துட்டு வரும்போது ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது பாருங்களேன். அந்த மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆரம்ப ஊழியத்தில் பயங்கர கஷ்டம். நான் என்ன செய்வேன், என்னுடைய அந்த சின்ன கார் எடுத்துகிட்டு போயிட்டு, அல்லது யாராவது போரோ பண்ணுற அந்த ஒரு வேன் எடுத்துகிட்டு போய் அந்த எஸ்டேட்டில் போய் ஜனங்களை ஏற்றிட்டு வருவேன். ஏற்றிட்டு வந்து நானே ஒரு 3 தடவை, கார்னா 3 தடவை, 4 தடவை, 5 தடவை ஃபுல்லாக ஏற்ற முடியாது. எப்படிங்க, என் கார் எடுத்துகிட்டு போய் நிசான் சனி எடுத்துகிட்டு போயிட்டு 4 தடவை 5 தடவை ஏற்றிட்டு வருவாங்க. போய் ஏற்றிட்டு 4 பேரை உட்காரலாம், பின்னால் அதில் கூட போனால் ஒரு 5 பேரை உட்காரலாம். கொண்டு வந்து விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை போவேன். அங்கே போனால் 2 பேர் தான் வருவாங்க, அது வேறு ஏரியா. திரும்ப என்ன செய்யணும், வரணும். இங்கே விட்டுட்டு இந்த வேறு திசைக்கு போகணும், இன்னொரு திசையில் போய் ஆளுங்களை ஏற்றிட்டு வரணும். ஆனால் இன்றைக்கி யாராவது போய் வர வழியில் கொஞ்சம் ட்ராக் பண்ணி கொஞ்சம் வளவு எடுத்து போய் ஏற்றிட்டு வாங்கன்னா நம்ம அதை செய்ய மாட்டோம். கஷ்டமாக இருக்குல்ல? வர வழியில் யாராவது ஏற்றிட்டு வந்தாங்கன்னா கஷ்டப்படுறோம். சிலர்லாம் தன்னுடைய கார் அழுக்காயிரம்னு பார்க்குறாங்க. எப்படி? நான் உங்களுக்கு சொல்ல, பொதுவாக சொல்கிறேங்க. சிலர்லாம் தன்னுடைய கார் அழுக்காயிரும், புதுசாக கார் வாங்கியிருக்கிறேன். அதனால சிலர்லாம் ஏறுறதுக்கு முன்னுக்கு அவங்க ஏன்டா அந்த காட்டில் ஏறணுன்ற மாதிரி செய்வாங்க. எப்படிங்க, ஏன்டா இந்த காரில் போய் ஏறணும் அப்படின்ற மாதிரியே செய்வாங்க. எப்படி தெரியுங்களா? அவங்க உள்ள வந்து நில்லுங்க அப்போ தான் ஒரு பேப்பர் எடுத்து விரிப்பார் கால் உட்கார அந்த இதில். எப்படிங்க? ஏன்னா அவங்க மண் அந்த காடியில் பட்டுருமா. ஹலோ, இதெல்லாம் ப்ராக்டிக்கலான உண்மைங்க. சில விசுவாசி என்று சொல்லுவாங்க, பாஸ்டர் ப்ளீஸ் பாஸ்டர் கையெடுத்து கும்பிட்றேன் பாஸ்டர், நான் வேணா ஒன்று முடிஞ்சால் வந்துடுறேன், இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஏற்றிட்டு போங்க. அவனோட இன்ட்ரெஸ்டிங். பாவம் ஏழை ஜனங்க, கார் இல்லாத ஜனங்க. நம்ம என்ன பண்ணணும்? ஐயா அவனோட காப்புகிட்ட ஒரு 50-100 வெள்ளிக்கு வாங்கி போட்டு முடிஞ்சு அந்த ஆத்மாவை, அந்த மனசை புண்படுத்தி அப்படியே அனுப்பிட்டிய. எல்லாம் அங்கே இருக்கீங்களா? ஒரு 10 தடவை போய் ஏற்றிட்டு வருவேன். ஏற்றிட்டு வந்து ஊழியத்தை நானே ஆரம்ப ஜெபம் நான். அப்புறம் நானே வொர்ஷிப் பண்ணணும். அப்புறம் நானே என்ன செய்யணும், தசமம் அந்த காணிக்க சாட்சிக்கு நானே எம்சி பண்ணணும். நானே என்ன செய்யணும்னா இந்த காணிக்கைக்கு ஜெபம் பண்ணணும். அப்புறம் நானே என்ன செய்யணும், பிரசங்கம் பண்ணணும். பிரசங்கம் பண்ணி எல்லாம் என்னது, அதுக்கு பிறகு உங்களை கொண்டு விட்டுட்டு ஜெபம் பண்ணி பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணி அதுக்கு பிறகு ஃபெலோஷிப் பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் விட்டுட்டு வந்து உட்காரத்துக்கு நொந்து போயிடும். அப்படியே அட்டிச்சு போட்ட மாதிரி ஆயிரும். காலப்போக்கில் மனைவி அதை டேக்கப் பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, அப்புறம் அவங்க வொர்ஷிப் இதெல்லாம் பண்ணும்போது என்னுடைய வேலைகள் பலுகள் குறைய ஆரம்பிச்சுது. இதெல்லாம் நான் மறக்க முடியாது. இட்ஸ் நாட் ஹேப்பன் இமீடியட்லி. உடனே நடக்கலைங்க. எல்லாம் அங்கே இருக்கீங்களா? ஹலோ, இருக்கீங்களா? இருக்கலாம், ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க செய்யும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் என்ன செய்யும், இருக்கும். நீங்க எதிர்பார்த்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில செய்வார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் விசுவாசிங்கள, நல்லா விசுவாசிங்க. ரிசீவ் பண்ணுங்க. கடந்த வருஷத்துல ஒண்ணு நடக்கல, ஆனா இந்த வருஷத்துல கர்த்தர் அதை கூடி வரும்படியா செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கடந்த வருஷத்துல எதிர்பார்த்த காரியம் நடக்கல, இந்த வருஷத்துல இந்த சில தினங்களில மாசங்களில கர்த்தருடைய வாழ்க்கையில அற்புதமான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நான் ஒன்னு தீர்மானம் பண்ணிட்டேன், சாகர வரைக்கும் அவரை விசுவாசிக்கிறதா தீர்மானம் பண்ணிட்டேன். எல்லாம் அங்க இருக்கீங்களா?
என்ன வந்தாலும் வராட்டாலும் நடந்தாலும் நடக்காட்டாலும் ஒன்னே ஒண்ணு, அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை ஒருபோது நான் இழக்க மாட்டேன். அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை ஒருபோதும் தளர்ந்து போகாது. அவரோடு கூட இருக்கிற அந்த உறவை ஒருபோதும் முறித்து கொள்ள போவதில்லை. சாகிற வரைக்கும், அந்த கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும், என்ன நடந்தாலும் நடக்காவிட்டாலும், யார் என்ன சொன்னாலும் சொல்லாவிட்டாலும், என்னை கேவலப்படுத்தினாலும் கேவலப்படுத்தாவிட்டாலும், என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், அவரோடு கூடவே பயணிக்கும்படியாக எத்தனை காரியங்களை எதிர்பார்த்து நான் செய்தாலும் அவைகளிலே தோல்விகளை சந்தித்தது அநேகம். ஆனாலும் கூட நான் என் தேவனை நம்பி இருக்கிறபடினாலே கடைசி வரைக்கும் அவரையே சார்ந்து வாழும்படியாய் தீர்மானித்து விட்டேன். I don't care. Praise the Lord. Hallelujah. எல்லாம் இருக்கீங்களா? எல்லாம் இருக்கீங்களா? இந்த ஒரு வைராக்கியம் போதுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு. இப்போ வந்துடலாம், மறுபடியும் வருவோம். நல்லா கவனிங்க. மறுபடியும் இந்த எரேமியால என்ன சொல்றாருன்னா, முடிக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு. நல்லா கவனிங்க. நான் ஒண்ணு உங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்க எதிர்பார்க்காம உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க. இருக்கீங்களா? வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கணும். அதை கொடுப்பதற்கு நீங்க எதிர்பார்க்கலன்னா எப்படி கொடுக்கிறது? இப்ப புரியுதா ஏன் எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க எதிர்பார்க்காம எப்படி கொடுக்கிறது? வசனம் சொல்லுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு நான் கொடுக்கும்படி அவர் என்ன செய்யறாரா, உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். நீங்க எதிர்பார்த்த காரியத்தை அவர் என்ன செய்யறாருன்னா, நீங்க என்ன காரியத்தை எதிர்பார்த்தீங்களோ அந்த காரியத்தை அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காருங்க. எவ்வளவு நல்ல ஒரு கடவுள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல 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 நல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நினைச்சதை குறித்து கர்த்தருக்கு அக்கறை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உண்மையா சொல்றேங்க, நீங்க என்னத்தை எதிர்பார்த்தீங்களோ அதை குறித்து உங்களை காட்டிலும், ஐயோ என் பிள்ளை அதை எதிர்பார்த்துருச்சேன்னு சொல்லி அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அதையே நினைத்து கொண்டிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. என்னங்க, நம்ம நினைச்சோம்னா நம்முடைய அப்பா என்ன செய்யறாரு, நமக்கு அதை செய்யறாரு. இப்ப நம்ம நினைச்சிருக்க விஷயத்தை நாம கொஞ்சம் தான் நினைப்போம், அவர் அதிகமா நினைக்கிறாரு. அது உங்களுக்கு எப்படியாவது கொடுத்துடணுமே, எப்படியாவது கொடுக்கணுமே அப்படின்னு நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மளுடைய நினைவாவே, அதே நினைவாவே இருக்கிறார், நினைச்சுக்கிட்டே இருக்கிறாராம். ஆக்சுவலி இந்த கிறிஸ்மஸுக்கு ஜாய்ஸுக்கு பட்ஜெட்டே கிடையாது. என்னதுங்க? பட்ஜெட்டே கிடையாது. ஒரு என்ன கிளாங்கில் லிட்டில் இந்தியா கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. சரி, கொண்டு போய் விட்டுட்டேன். நான் என்னோட ஐடியாஸ் என்னன்னா, நம்ம ஓரமாக ஒதுங்கிக்குவோம். எப்படி? ஓரமாக ஒதுங்கி எங்கே வேணாலும் சுற்றுங்க, சுற்றிட்டு ஜாலியாக கடைசியில் கார் இங்கே இருக்குது வந்துடுங்க, அப்படி தான் பட்ஜெட். அப்புறம் திரும்பி நடந்து வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு என்னம்மா பார்த்துட்டு எல்லாம் பார்த்தேன், எல்லாம் சரி இடத்துல சரியாக அமையலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் ஒரு இடத்துல 2 பேரும் மின்னு இருக்கும்போது அந்த சாரியை பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட்டுன்னு அவளுக்கு மேலே, அந்த சாரி மேலே அவளுக்கு ஒரு ஆசை. இப்போ நான் என்ன செஞ்சேன்னா, பரவாயில்ல எடுத்துக்க, இல்லை கவனிங்க, அவன் நினைச்சா எதிர்பார்த்த ஒரு காரியத்தை நானே செய்கிறேன் அப்படின்னா, நம்மை படைத்த அந்த தேவன், நம்மை தெரிந்து கொண்ட அந்த தேவன், நம்முடைய தகப்பனாய் இருக்கிறவர் எவ்வளவு நினைவோடு கூட கர்த்தர் நமக்கு காரியத்தை செய்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. டைம்ஸ்க்கு போயிட்டு வரும்போது ஒரு வாட்ச் கட்டியிருந்தா. இந்த வாட்ச் எவ்வளோக்கு வாங்கினேன்? 10 வெள்ளிக்கு வாங்கினேன். அந்த எலக்ட்ரானிக் வாட்ச், ஒரு கருப்பு நல்லா இருக்கணுமே அப்படின்னு வாங்கினேன். பட் ஆனால் எனக்கு என்னன்னா, நான் அப்படியே சொன்னேன், ஏன் வை பை திஸ் வெரி சீப் ஒன், எதுக்கு ஒரு சீப்பானது போய் வாங்கியிருக்க,
அவள் கேட்கலங்க. ஆனால் எனக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு நல்ல வாட்ச் கட்டிக்கிட்டோமே. புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்னு? இப்போ நிறைய பேர் தகப்பன் தாய் என்ன செய்கிறாங்க, அது நினைவு இருக்குது அவங்களுக்கு. என் பிள்ளை நல்லா 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 உடுத்தணும், நல்ல ட்ரெஸ் பண்ணணும், நல்ல விஷயம் இருக்கணும், நல்ல ஃபோன் வச்சுருக்கணும், நல்ல வாட்ச் கட்டியிருக்கணும். அப்போ நான் என்ன செஞ்சேன்னா, அவள் ஆசைப்பட்டா, அவள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு வாங்கின அந்த விஷயத்தை அப்கிரேட் பண்ணணும். அப்போ என்ன செஞ்சேன்னா, நான் ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தேன். கொஞ்சம் நல்லதாக, ரொம்ப வேலை இல்லை, ஒரு சுமாரான வாட்சை என்ன செஞ்சேன் வாங்கி கொடுத்தேன். ஷீ இஸ் அ வெரி ஹாப்பி. நான் நினச்சேன் கொஞ்சம் விஷயம் தெரியும், வெறும் வாட்சை மட்டும் பாய்ப்பான்னு பார்த்தா கடைசியில் இவ்வளோ ஃபோட்டோவே வாட்ச் உள்ளுக்கு போட்டா. அப்புறம் சொல்கிறேன், அந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட்ஸ் அதிலே யூஸ் பண்ணிக்குவானு பாருங்கள், ஒரு அப்கிரேட். அப்போ நம்ம எதிர்பார்த்த ஒரு காரியத்தை ஒரு தகப்பனை, உலக தகப்பனை நமக்கு செய்வான் என்று சொன்னால், நம்முடைய பரம தகப்பன் எவ்வளவு நம்மை நினைத்து கொண்டு இருப்பான். நல்லா 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 நல்லா. நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. ஓகே, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வசனம் சொல்லுது, உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவை தீமைக்கானவைகள் அல்ல. எப்படிங்க? எப்படி நல்ல விஷயத்தை, நம்முடைய வாழ்க்கையில் நல்ல காரியத்தை செய்வதற்கு என் ஆண்டவர் என்ன செய்யறாரா, நம்ம மேல நினைவாகவே இருக்கிறாருங்க. ஒவ்வொரு தனிநட்பட்ட நபருடைய வாழ்க்கையில நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு, the good things they want to give to you, நல்ல விஷயங்கள் தீமைக்கானவைகள் அல்ல, நல்லவைகளுக்காக. அருமையான சகோதரியே சகோதரனே, கர்த்தர் சில காரியங்கள் உங்களுக்கு தாமதப்படுத்தினாலும் அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. காரணம், என் ஆண்டவர் பெஸ்டானதை உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிங்க பெஸ்டானதை வச்சிருக்கிறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல 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 நல்ல. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எதிர்பார்த்த ஒரு காரியம் நீங்க ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். என் ஆண்டவர் சொல்றார், நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்டுட்டமா, இந்த ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் என்ன செய்றேன், பெஸ்டானதா உனக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. சம்டைம் யூ சூஸ், சிம்பிளா தேர்ந்தெடுத்துருவோம். சம்டைம் என்ன செய்வோம், அந்த விஷயம்தான், ஆனா அந்த விஷயத்தை சீப்பானதை தேர்ந்தெடுத்திருப்போம். ஆனா உங்களுக்கு தகப்பன் என்ன செய்றாருன்னா, இல்ல பெஸ்டானது அதே விஷயம் தான், நீ யோசிச்ச எதிர்பார்த்த அதே காரியத்தை உனக்கு பெஸ்டா செய்யறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. சில வேளை சிலர் நினைச்சுவாங்க, தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் தப்பு பண்ணிடுவாங்க. சூர்யா மாதிரி ஒருத்தன் வருவான், அப்புறம் கடைசியில் பார்த்தா சொரின்னு அடிப்பான் கல்யாணம் பண்ண பிறகு. சரிங்களா? பார்க்க நல்லா இருப்பான், பேச நல்லா இருப்பான், ஆரம்ப காலத்தில் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல ஐ கிவ் யூ பெஸ்ட் அப்படின்றாரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் பெஸ்டானதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி, உங்கள் பேரின் நினைவாயிருக்கிற, உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. ஆக நம்மை குறித்து தேவன் நல்லதாகவே நினைத்திருக்கிறார். நாம எதிர்பார்ப்போம், தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வோம். யாவரும் எழுந்திருக்கலாம் இந்த வேலையிலும் கூட.